ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. పథకాలు గితకాలు అంతా వచ్చి పైన తెచ్చుకోండి అంతా ఈటీవీ వీటీవీలకు అందరూ పోతారు నగండ ಆಮೇಲೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಾರ್ದು ಆಮೇಲೆ ಸಿಕ್ಕೋದು ಇಲ್ಲ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ಮೊನ್ನೆ ಕಾಲಭೈರವ ಜಯಂತಿ ಅಷ್ಟಮಿ ದಿನ ಹೇಳಿದೆ. ಇದು ಬಂದು 5 ತರಹದ ಒಂದು ಯಂತ್ರ, ವಾಸ್ತುವಿಗೆ, ಅಂಗಡಿಗೆ, ದೋಷ ನಿವಾರಣೆಗೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಇದು ಬೇರೆ ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲರ ಕೈನಲ್ಲೂ ಕೊಡ್ತೀನಿ, ಎಲ್ಲ ನೋಡ್ರಿ ಒಂದ್ಸಲಿ. ಇದು ಎಲ್ಲೇ ಆರ್ಡರ್ ಕೊಟ್ರೇನು ಬರೀ 1 ಚಕ್ರ ತಾ ನಿಮ್ಗೆ ಕೊಡ್ತಾರೆ. 5 ಚಕ್ರಗಳು ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾರು ಕೊಡಲ್ಲ. ಹಿಂದ್ಗಡೆ ಬಂದು ನಂಬರ್, ಲಕ್ಕಿ ನಂಬರ್ ಇದು ಯಾರು ಕೊಡೋದಿಲ್ಲ. ಆದ ಕಾರಣ ನಾನು ಮೊನ್ನೆನೇ ಹೇಳಿದೆ, ಪ್ರದೋಷಕ್ಕೆ ಬಂದಾಗ ದುಡ್ಡು ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ಕೊಟ್ಟರು ಅಂದರೆ ಆರ್ಡ್ರ್ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಯಾರೋ ಒಂದು 4-5 ಜನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ನನಗಿಲ್ಲ ನಿನಗಿಲ್ಲ ಅಂದರೆ ನಾನು ಯಾರು ಕೇಳಬಾರ್ದು. ಇವತ್ತು ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಕರೆಕ್ಟಾಗಿ ಇದನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ರಿ. ಎಲ್ಲ ಒಂದ್ಸಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ದಯವಿಟ್ಟು ಇದ್ರ ಬೆಲೆ 500 ರೂಪಾಯಿ ಅಷ್ಟೇ. ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಿ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ 1500 ರೂಪಾಯಿ ತಗೊಳ್ತಾರೆ. ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗಲಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇದರಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇದನ್ನು ಏನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರೆ ನೀರು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ತೊಳೆಯೋದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ. ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ಎತ್ಕೊಂಡು ಶಿವರಾತ್ರಿ ದಿನ ಇವಾಗ ಆರ್ಡರ್ ಮಾಡ್ತೀವಿ. ಶಿವರಾತ್ರಿ ದಿನ ಶಿವನ ಹತ್ರ ತಂದಿರ್ತೀವಿ. ತಂದಿಟ್ಟ ಮೇಲೆ ಇದು ಬಂದು ಪೂಜೆ ಯಾವ ಥರ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಕೊಡ್ತೀವಿ. ಒಂದು ತಟ್ಟೆನಲ್ಲಿ ಚಿಕ್ಕದಾಗಿ ಅಕ್ಕಿ ಹಾಕೊಳ್ಳಿ. ಒಂದು ನೋಡಿ ಉತ್ತರ ಮುಖ, ಇದು ಈ ಥರ ಅಂಗಡಿಯಾಗಲಿ ಮನೆಯಲ್ಲಾಗಲಿ ಉತ್ತರ ಮುಖವಾಗಿ ಹಿಂಗಿರಬೇಕು, ಇಲ್ಲ ಪೂರ್ವ ಮುಖವಾಗಿ ಅಷ್ಟೇ. ಸ್ವಾಮಿ ನಾವು ಪಶ್ಚಿಮಕ್ಕೆ ಇರ್ತೀವಿ, ನಾವು ದಕ್ಷಿಣಕ್ಕೆ ಇರ್ತೀವಿ ಅಂದರೆ ಅದು ನಿಮ್ಮಿಷ್ಟ. ವಾಸ್ತು ಇರೋದು ಒಂದು ಉತ್ತರ ದಿಕ್ಕಿಗೆ, ಪೂರ್ವ ದಿಕ್ಕಿಗೆ. ಇದು ಬಂದು ಕನ್ನಡಿ ಆಯಿತಾ. ಒಳಗಡೆ ಇರತಕ್ಕಂಥದ್ದು ಯಂತ್ರ. ಇದನ್ನು ನೀರು ಹಾಕಿ ಉಜ್ಜೋದು, ಹುಣಸೆ ಹಣ್ಣು ಹಾಕಿ ಉಜ್ಜೋದು, ತುಪ್ಪಿನ ಹಾಕೋದು, ಪೀತಾಂಬರಿ ಪೌಡ್ರ್ ಹಾಕೋದು, ಇವೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ. ಇದು ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ವಾರಕ್ಕೊಂದ್ಸಲಿ ಅಕ್ಕಿ ಇಷ್ಟಿಡ್ರಿ, ತಟ್ಟೆನಲ್ಲಿ ಇದನ್ನು ಇಡ್ರಿ. ವಾರಕ್ಕೊಂದ್ಸಲಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿರಿ. ಆ ಬದಲಾವಣೆ ಅಕ್ಕಿನ ಅಕ್ಕಿ ಡಬ್ಬದಲ್ಲಿ ಹಾಕ್ಕೊಳ್ರಿ, ಊಟ ಮಾಡಿರಿ. ಆಯಿತಾ. ಇದರಿಂದ ಎಷ್ಟು ಅನುಭವ ಇದೆ. ದಯವಿಟ್ಟು ಯಾರಿಗೆ ಬೇಕೋ ಹೇಳ್ಬೋದು. ಇನ್ನೂ ಒಂದ್ಸಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವಾಗ ಲಿಸ್ಟು ಹೇಳ್ತೀನಿ, ಯಾರ್ಯಾರು ಹೇಳಿದ್ರು ಮೊನ್ನೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ದುಡ್ಡು ಕೊಟ್ರಂದ್ರೆ ಆರ್ಡ್ರ್ ಕೊಟ್ಬಿಡ್ತೀವಿ. ಲಾಸ್ಟ್ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಆಮೇಲೆ ಸ್ವಾಮಿ ನನಗಿಲ್ಲ ನಿನಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಜವಾಬ್ದಾರಿ ಅಲ್ಲ ಹೇಳಿದ್ದೀನಿ. இந்த கொல்லலியில் இருக்கிற சிவன் ஆலயத்தில் வந்து ஆரித்த தரிசனம். ஆரித்த தரிசனம் ஆனாக்கா இதோடைய அர்த்தம் என்னன்னாக்கா, வெடிகாலம் 3 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே இந்த பூஜை நடக்கணும். அதுதான் ஆரித்த தரிசனத்துக்கு அர்த்தம். ஆரித்த தரிசனம்னா சிவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நட்சத்திரம் திருவோதிரி நட்சத்திரம்னு தமிழில் சொல்கிறாங்க. ஆரித்ரான்ட்டு சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி என்னன்னாக்கா ஜனங்க இங்கே வந்து வர முடியாத காரணம் என்ன பண்ணால் நாங்கள் லேட்டாக 10 மணிக்கு பூஜை வச்சுருக்கோம். என்னதுக்காக வச்சேனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும். இன்றைக்கி சிவனே வந்து கஞ்சி எடுத்து அன்னபூர்ணேஸ்வரி கிட்டே போய் கஞ்சி வாங்கினேன். கஞ்சி குடித்து நடராஜ அவதாரம் எடுத்து இಡೀ பிரபஞ்சத்தையே எல்லாமே நல்லா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக என்ன இது இருக்குது எல்லாமே அவரே வாங்கிக்கிறாருங்க. துஷ்ட சக்திங்க என்ன இருந்தாலும், யாருக்கு எந்த நோவு நொடி இருந்தாலும் இந்த பூஜையில் வந்து கலந்துக்கினாக்கா உங்களுக்கு இருக்கிற பாவமும் நஷ்டம் சக்தி என்னென்ன இருக்குது எல்லாமே அவர் வாங்கிக்கிறார் இன்னைக்கு மட்டும். அதனால தான் இங்கே என்ன பண்ணோன்னா அன்னபூர்ணேஸ்வரி ஃபோட்டோ பாருங்க. அன்னபூர்ணேஸ்வரி கிட்ட போய் பிச்சை, சிவனே பிச்சை எடுக்கிறதுனால பிச்சை எடுத்துகிட்டு பாருங்க. அங்கே கஞ்சி ஊற்றினுக்கிறாருங்க. அம்மா கஞ்சி ஊற்றினுக்குது. அந்த கஞ்சி குடிச்சிட்டு தான் அவர் நடராஜ அவதாரனாக்கா இந்த மாதிரி நடராஜ அவதாரம் எடுத்து ஆடுறது. ஆடிட்டு தன்னுடைய உடம்பு வந்து மறந்து உட்காந்துன்னு இருப்பாருங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன நினச்சாலும் சுவாமிகிட்ட வேண்டினாலும் கரெக்டாக அப்படியே நடக்கும். இது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்திருக்க சுமங்கலிங்களுக்கு என்ன பண்ணோம், வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு. நாங்கள்லாம் கஞ்சி கொடுக்கல, களி உண்டை பண்ணியிருக்கோம். ஏன்னாக்கா கஞ்சி எடுத்துக்கினே அவங்க குடிக்கிறாங்க. இது பண்ணுறது ஏன்னாக்கா சின்ன களி உண்டை நெய்யிலையும் உப்பு போட்டு செஞ்சுக்கிறது. வெறும் தண்ணியில் போட்டு ஆக்கிட்டு எடுத்துன்னு வந்துடல பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்து இன்றைக்கி உளுத்த வடை. சிவனுக்கு ரொம்ப நடராஜருக்கு ரொம்ப விசேஷமானது, காலபைரவருக்கு ரொம்ப விசேஷமானது உளுத்த வடை. அதனால தான் உளுத்த வடை பிரசாதம் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறோம். அது ஆணுப்பிரிக்கு என்ன பண்ணுறேன்னாக்கா எல்லாருக்கும் வந்து அன்னபூர்ணேஸ்வரி வச்ச கிண்ணில் அரிசியை போட்டுட்டு மடி பிச்சை கொடுக்குறோம். இங்கே வருஷமாக கொடுத்துருக்குறோம். நாங்கள் மடி பிச்சைனாக்கா வந்தவங்களுக்கு சுமங்கலிங்களுக்கு சாப்பிட்டு வந்து பிரிக்கு அப்படியே கொடுக்குறதில்ல, சாப்பிட்டு பிரிக்கு தான் கொடுக்குறோம். ஏன்னாக்கா வயிறு ரொம்ப சந்தோஷமாக வந்து மடி பிச்சை மடி பிடிக்கணும். அப்படியே அரிசி போடுவோம், ஒரு ப்ளவுஸ் பீஸு, வளையல், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இது கொடுக்குறோம். இது என்ன பண்ணோம், ப்ளவுஸ் பீஸு தைச்சி போட்டுக்குங்க. அரிசி என்ன பண்ணுறீங்க, எடுத்துன்னு போய் அரிசி டப்பாவில் போடுங்க. என்றைக்குமே அரிசி வந்து வீட்டில் காலி ஆகிறதுல அன்னபூர்ணேஸ்வரன் நிரந்தரமாக வீட்டில் நின்று இருக்கும். அதே மாதிரி சிவனுடைய ஒரு அருள் தான் கிடைக்குதுங்க.
வழியில் என்னத்து கொடுக்குறோம் சுமங்கலிங்க வழியில் போட்டுக்கினாங்க சுமங்கலியாக இருக்கிறதுக்காக தான் எனக்கு ஒரு வெத்தலை பாக்கு சாப்பிட்டு பிரிக்க என்ன பண்ணுறாங்க வெத்தலை பாக்கு போடுறவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வீட்டில் வச்சுன்னு போய் யாரும் வயசானவங்களுக்கு கூட கொடுக்குறாங்க அதுக்காக தான் இந்த பூஜை எல்லாம் பண்ணுறது என்னவோ ஐயர் வந்தார் எல்லாருக்கிட்ட கேட்டார் ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்றது இல்லைங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் உலகத்திலேயே இன்னைக்கு சொல்கிற பாருங்க ஒரு அர்த்தத்தோட சொல்கிறேன் அரச மரத்தில் யார் இருக்கிறாங்க பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா வேரில் வந்து பிரம்மன் இருக்கிறாரு மத்தியத்தில் வந்து விஷ்ணு இருக்கிறாரு அக்ரத்தில் தான் சிவன் எல்லாரோட மேலே இருக்கிறது தான் சிவன் இன்னைக்கு என்ன சொல்றது அரியும் மரணும் ஒன்று அது அறியாத வாயிலும் மண் அதுவும் அப்பன்னு சொல்லிடுறேன் நான் ஏன்னா ரொம்ப அருமையான சிவனும் இவங்க திரிமூர்த்திங்க இதில் ஒரு வில்வேலையில் சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் திரிதளம் திரிகணாகாரம் திரிநேத்ரஜம் திஜன்ம பாபசம்மாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் 3 இலை இருக்குது பிரம்மா விஷ்ணு சிவா இந்த 3 இலையை வச்சுக்கினே சிவன் ஆலயத்தில் போயிட்டு உங்கள் கையில் ஒரு எதுவுமே வாங்குறதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை ஒரு காசு கூட உங்களுக்கு போடுறதுக்கு சக்தி இல்லை இந்த வில்வேல் எட்டுன்ற அர்ச்சகர கையில் கொடுத்து சிவன் மேலே இப்படி வச்சுக்கினாக்கா போதும் உங்கள் கஷ்டம் எல்லாம் நிவாரணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு காசு இல்லாத இல்லைன்னு சொல்லிட்டு வில்வேல் எடுத்துக்காதீங்க அதுவும் சொல்லிடுறேன் சொன்னாக்கா நம்ம ஜனங்க சொன்னா போதும் எல்லா சாமி நீ தானே சொன்னேன்னு சொல்லிடுறீங்க அதனால செஞ்சுக்கிற பாவமும் எதுவுமே நல்லது ஆகணுன்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்வேல இருக்கிறது ஒரு பாவம் பண்ணிட்டு வந்து சிவன் மேலே வைக்காதீங்க அதுவும் சொல்லிடுறேன் திரிதளம் திரிகணாகாரம் திரிநேத்ரஜம் திஜன்ம பாப சம்மாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் நம்ம இந்த ஜென்மத்தில் பண்ண பாவமோ போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவமோ எல்லாமே நிவாரணம் ஆகட்டும் அந்த காரணத்துக்காக தான் சிவன் மேலே வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஆச்சுங்களா இதெல்லாம் ஒரு விசேஷம் அதே மாதிரி அந்த சக்கரத்தை பார்த்துக்கோங்க யார் யாருக்கு ஒன்றுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க எழுதிக்கிறோம் காசு முன்னாடியே வந்துடணும் நீங்கள் எழுதிட்டு விட்றா எழுதிட்டு நான் அப்புறமா கொடுக்கணும்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை காசு எனக்கு லாஸ்ட் டேட் அதுவும் சொல்லிடுறேன் இப்போ யார் யார் கொடுக்குறீங்களா சொல்லிட்டீங்கன்னாக்கா கரெக்டாக உங்களுக்கு டேட்டு 10 நாளுக்குள்ளே என் நம்பரை வாங்கிக்கோங்க ஃபோன்பே பண்ணுங்க இல்லை ராமர் கோயிலில் இருப்பேன் அங்கே வந்து கொடுங்க ஆச்சுங்களா இன்றைக்கும் சொல்லிட்டுக்கிறேன் இல்லை பேர் இப்போ நான் எல்லாம் எழுதிக்கிறேன் யார் யார் போனான்றது 500 ரூபாய் ஒரு சக்கரம் ஆச்சா சிவராத்திரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க 15ஆம் தேதி அடுத்த மாதம் 15ஆம் தேதி மகாசிவராத்திரி தயவுசெய்து கலாட்டை பண்ணாதீங்க ராத்திரி அன்னைக்கு காலையில் வந்து சிவனுக்கு வந்து 7:30 மணிக்கு ஆலயத்தில் இருக்கிற எல்லா சுவாமிங்களுக்கு யார் யார் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பக்த ஆஞ்சநேயர் நவகிரகங்கோ உள்ளே இருக்கிற கணபதி கண்ணப்பா காலபைரவர் நாகதேவதைங்களே இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜலாபிஷேகம் க்ஷீராபிஷேகம்னாக்கா தண்ணியும் பாலும் போட்டு கழுவிட்டு பூஜை பண்ணுறோம் அது ஆணுப்பிரிக்கு வந்து சிவனுக்கு உள்ள ஆலயத்தில் வந்து இருக்கிற மூல கடவுளுக்கு நந்திக்கு க்ஷீராபிஷேகம் பண்ணிவிட்டு சிவனுக்கு வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறோம் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணி பிறகு ருத்ராபிஷேகம் நடக்குதுங்க சிவனுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வாட்டி பாருங்கள் சண்டே வந்துக்குது சாமி நான் எங்கள் அங்கே போனோம் எங்கள் வீட்டுக்கார ஸ்டோர் போனோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கரெக்டாக சண்டே வந்துக்குது பக்தியாக வாங்கோ பக்தியை சிவனை இது பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துக்குது ரொம்ப விசேஷம் ஆச்சுங்களா என்ன சொல்கிறாங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை நாய்ப்பாடுன்றது அந்த மாதிரி சிவனுக்கிட்ட வந்தீங்கன்னாக்கா அந்த நாய்ப்பாடெல்லாம் நிவாரணம் ஆகிடுது ஆச்சுங்களா இதுதான் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி அதுவும் சொல்கிறேன் கேளுங்க நெக்ஸ்ட் இந்த சிவராத்திரிக்கு வந்து சிவமாலை போடுறோம் இருப்பா கேளுங்க யாருன்னா சிவமாலை போடுறதா இருந்தா மாலை நீங்களே வாங்கிக்கணும் பூஜை சாமான் ருத்ராட்சி மாலை சின்ன கடையில் கிடைக்குதுங்க பூஜை சாமான் எடுத்துக்கணும் வந்துட்டு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் எனக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் யார் மாலை எடுத்துன்னு வரீங்களோ சிவனுக்கிட்ட வச்சு சிவன் மேலே வச்சு அதுக்கெல்லாம் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணிவிட்டு அன்றைக்கி தாரணம் பண்ணுறோம் 30ஆம் தேதி 15 நாள் டைம் 15 நாள் என்னக்கா உங்களுக்கு கிடைக்கிறதுனால 14 நாள் டெய்லி காலையில் ஜென்ஸாக இருந்தாக்கா ஒயிட் வேஸ்ட்டு கட்டுங்க ஆச்சுங்களா லேடிஸாக இருந்தாக்கா எல்லோ கலர் ஆச்சுங்களா புடவை கட்டலாம் சுடிதார் போட்டுருக்கா போட்டுக்கிறேன் அவங்கவுங்க இஷ்டம் ஆச்சுங்களா பக்தியாக இருக்கணும் அந்த 15 நாள் என்ன பண்ணுறீங்க பக்தியாக இருக்கணும் பக்தியானாக்கா காலையில் எழுச்சிக்கணும் குளிக்கணும் நீங்கள் பச்சை தண்ணியில் குடிங்க இல்லை சுடு தண்ணியை குளிங்க ஆச்சுங்களா குளிச்சுட்டு சுவாமிக்கு சிவனுக்கு டெய்லி வந்து சிவன் ஆலயம் இருந்தாக்கா கிட்ட வந்து டெய்லி கும்பிட்டு போங்க இல்லையா வீட்லேயே சிவன் ஃபோட்டோ கிட்ட ஒரு வழக்கு வச்சு பூஜை பண்ணுங்க டெய்லி இது பண்ணிக்கோங்க ஒரு டைம் சாப்பாடு சாப்பிடுங்க அதுவும் சொல்கிறேன் காலையில் நாஸ்டா ஒரு 2 பக்கெட்டு மத்தியானம் ஒரு 3 பக்கெட் சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு அதுவும் சொல்லிடுறேன் ஒரு போது ஆச்சுங்களா மத்தியானம் வந்து ஒரு போது சாப்பாடு சாப்பிட்ணுங்க காலையில் நாஸ்டா பண்ணக்கூடாது சாயந்தரம் வந்து டிஃபன் சாப்பிட்ணும் டிஃபன் என்னக்கா வெங்காயம் பூண்டு போடக்கூடாதுங்க அதுவும் சொல்கிறேன் சார் ரொம்ப பக்தியாக இருக்கணும் அந்த 15 நாள் யார் இருக்கிறீங்க
அங்கே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, இருமுடி கட்டுறீங்க. இருமுடி கட்டுறனாக்கா கட்டிட்டு ஆலயத்தை வந்து 11 சுற்று சுற்றி வைக்கணும், இல்லைன்னா 9 சுற்று சுற்றிட்டு இங்கே வந்து இருமுடி சிவன் ஆலயத்தில் நீங்கள் எங்கே போக வேண்டிய வேலை இல்லை. இங்கே இருந்தால் திருவண்ணாமலைக்கு போனோம், கிரிவலத்துக்கு போனோன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதே கிரிவலம், இதே சிவன், இதே இருமுடி எல்லாம் இங்கே பண்ணுறோம். ஓகேங்களா? யாருன்னா தயவு செஞ்சு போடுறதா இருந்தாக்கா ஃபஸ்ட்டு டக்குன்னு கொஞ்சம் கை மேலே எடுங்க. யாருன்னா போடுறதுக்கு சிவராத்திரிக்கு அபிஷேகத்துக்கு யாருன்னா கொடுக்குறது இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்க, பேர் எழுதுக்கிறோம். அன்னதானம் பண்ணுறோம். கோயிலுக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி சொல்கிறேன், எல்லாரும் கை தட்டினாதான் நானும் கை தட்ட முடியும். நான் ஒரு ஆள் கை தட்ட முடியாதுங்க. இன்றைக்கும் சொல்கிறேன் கேளுங்க. கோயிலுக்கெல்லாம் பாருங்கள், பெயிண்ட் அடிக்கணும், ரொம்ப வேலைங்க இருக்குது. மேலே கொஞ்சம் இப்போ டைல்ஸ் எல்லாம் இந்த 4 நாளில் டைல்ஸ் எல்லாம் போடுறோம். மேலே ஒளிவில் இருக்குதுங்க, உள்ள டைல்ஸ் எல்லாம் போடுறோம். ஆச்சுங்களா? எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணோம். அதனால எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னாக்கா, உங்கள் கையில் என்ன சக்தி இருக்குதோ சொல்லுங்க, தயவு செஞ்சு எழுதிக்கிறோம். அபிஷேகத்துக்கு, அன்னதானத்துக்கு, ஆச்சுங்களா, கோயில் வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு செட்டு போடணும், ஒரு சீரியல் போடணும், அன்னதானம் பண்ணோம், காலையில் ஒரு பிரசாத விநியோகம் பண்ணுறோம், சாயந்தரம் வரணும். கிட்ட ஒரு 2000 பேர் ஜனம் வராங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியறதில்ல, நம்ம சேர் பார்த்துல தெரியுது நம்மளுக்கு ஜனங்க வராங்களா இல்லையான்றது. ஆச்சுங்களா? அதே மாதிரி அன்றைக்கி வந்து சாயந்தரம் 6 மணிக்கு பரதநாட்டியம் இருக்குதுங்க. இங்கே கிளம்புங்க, 6 மணிக்கு 6லேருந்து 7 மணி வரைக்கும் பரதநாட்டியம் இருக்குதுங்க. சிவகோட்டி நடக்குதுங்க. கண்ணு முழிக்கிறவங்க வந்து கோயிலில் வந்து இருக்கலாம். சிவகோட்டி நடக்குதுங்க. போன வாட்டி கூட யாருக்கும் சொல்லலை, இந்த வாட்டி எல்லாருக்கும் முன்னே சொல்லியிருக்கிறோம். சிவகோட்டி நடக்குது. கண்ணு முழிக்கிறவங்க வந்து சாமி எப்படி சாமி காலையில் இருக்குதுன்றதில்ல, சாயந்தரம் வந்து உக்காண்டிங்கனாக்கா 12 மணி வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். 12:05 வரைக்கும் அப்புறமே நீங்கள் வீட்டுக்கு போகலாம். போயிட்டு குளிச்சுட்டு சாமி பூஜை பண்ணி சாப்பாடு செஞ்சு கடையில் போட்டு இது பண்ணலாங்க. மறுநாள் வந்து கல்லூரி திருநாள், மசாலா கொள்ளு பண்ணுறாங்க. ஆச்சுங்களா? இதெல்லாமே சொல்லுங்கிறேன், தயவு செஞ்சு எல்லோரும் சொல்லுங்கிறேன். அபிஷேகம் கொடுக்குறவங்க தெய்வம் சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் எழுதுக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் என்னன்னாக்கா, என்ன ஸ்கூல் வழி போடக்கூடாது, அதுவும் சொல்கிறேன். எழுதும் போது வழி சத்தம் வருது, எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதுக்காக தான் வழியில் போடாதுன்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அத்தை பழக்கம் வச்சுருக்காங்க. ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கையில் வழியில் போடுறதில்ல. ஏன்னா புளி மிட்டாய் எடுத்து கோயிலில் சப்பின்னு உள்ளே வராங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஒன்று சொல்கிற காலங்க, நான் அன்றைக்கே சொன்னேன், சிவன் ஆலயத்தில் இருக்கிறதுல எந்த துஷ்ட சக்தியும் கிட்டே சேர்றதில்ல. சொல்லுவாங்க, என்னடா ஐயங்க இவ்வளோ பெருசாக போட்டு இவ்வளோ பெருசாக வச்சுன்னு வராங்கன்ட்டு. நாங்கள் இன்னும் தமாஸ்க்கு வச்சுன்னு வரதில்லை. இங்கே எல்லாம் உடம்பு வந்து எப்பவுமே வந்து சூடாக இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, கோயிலுக்கெல்லாம் பண்ணால் சொட்டர் கிட்டர் போட்டு போகிறீங்க. நாங்கள் எந்த குளிரிலே எந்த மழையில் எப்போ பாரு இப்படி தான் இருப்போம். நாங்கள் மாதம் பூரா பண்ணுறேன். எல்லாரும் சென்டரில் நின்றுறாங்க. கோல்டாச்சு சாமி, எனக்கு வயிறு சாமி விட்டுட்டு அடுத்த ஊரில் போய் கும்பிட்டாக்க பிரயோஜனம் இல்லை. அதுவும் சொல்லிடுறேன். நம்ம ஊரில் இருக்கிற கடவுளுக்கு 1 ரூபா போட்டு ஒரு கற்பூரம் ஏற்றுங்க, அதே போதும். இங்கே பண்ணியிருந்தாக்கா யாரும் கிட்ட வர்றதில்லை, எங்கெங்கோ போகிறாங்க. எங்கேருந்தோ இப்போ ஒன்றும் இல்லை, திருவண்ணாமலைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு போகிறாங்க, சிவனை போய் தரிசனம் பண்ணிடுறாங்களா? வேறும் சுற்றுறாங்க, அங்கங்கே கடைக்கு போட்டிருப்பாங்க, ஜூஸ் சாப்பிட்டு விசேஷம். நம்ம பாரு எவ்வளோ தரிசனம் எல்லாமே இங்கே கிடைக்குது உங்களுக்கு. நான் தான் சொல்கிறதுங்க, தயவு செஞ்சு ஒரு ஊரில் இருக்கிற இப்போ நம்ம வீட்டில் எப்படி அம்மா நம்மளை எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கடவுளை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்புறமேட்டு தான் எல்லாரையும் பார்க்கணும். அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிற கோயில் வந்து பார்க்கணும். கிராமத்தில் இருக்கிற கோயில் காற்று கொடுத்துட்டு இந்தாண்டு இன்னொரு கோயிலுக்கு போனாங்க பிரயோஜனம் இல்லை, எந்த பழமும் கிடைக்காது. நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன், அதுதான் உங்களுக்கு தரிசனம். ஆச்சாமா இல்லை சொல்கிறேன் கேளுங்க, உண்மையாக சொல்கிறேன். இல்லை கூட என்னை எழுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தவன் நான். இன்னைக்கு சிவன் ஆலயத்தில் நம்ம சத்யநாராயண ஐயர் இருந்தார், அம்மன் கோயில். அவர் வந்து என்னை கேட்குவார், எங்கள் அப்பா கிட்ட பேசுவார், பூஜையெல்லாம் பண்ணுறேன், நம்ம அனுப்பசாமி நான் சிவன் கோயில் விட்டுறேன், என் மேலே முடியல. நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு மூலஸ்தானம் கல்லுங்க தான் இருந்தது. நான் வந்து இன்னைக்கு எப்படி வச்சுக்கிறேன் கோயில், அந்த கோயில் வச்சுக்கிறதுக்கு காரணம் யார்? நீங்கள் தான், நான் இல்லை, நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் எல்லாம் கை தட்டினதான நானும் பண்ண முடியும். நான் ஒருத்தன் வந்து எகிரி குச்சா கூட ஒன்றும் முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு விதம் சொல்கிறேன் கேளுங்க. கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி. அகண்டா படம் பாருங்க. என்ன படம்? அகண்டா பாலகிருஷ்ணா பார்ட் 2 வந்துக்குது. அந்த படத்தை போட்டு எல்லாரும் பார்த்துருவாங்க. நான் நீக்க சொல்கிறேன், இல்லை வாங்க எல்லாம் பஸ் பண்ணிட்டு நானே ஒரு டாக்டரே பார்த்துருவாங்க, அவங்க தான். அதுக்கு தான் சொல்கிறது வைத்தியோ நாராயண ஹரியான்னு சொல்லிட்டு. அதில் என்ன சொல்கிறாங்க, சும்மாவே கெமிக்கல் கலக்கிட்டு இங்கிலீஷ்காரன் வந்து ரொம்ப பொறுமைப்பட்டு என்ன பண்ணுறான், இந்தியா நாடு இது பண்ணான்றதுக்காக ரொம்ப இது பண்ணுறான். காப்பாற்றுறது நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்க சார், எனக்கு இன்னைக்கு எதுவும் நகை இது நட்டு இல்லைன்னாக்கா நீங்கள் எல்லாரும் சாமியை கும்பிடுங்க,
வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கையில் வளையல் போடுறது கற்றுக் கொடுங்க. நெத்தியில் பொட்டி வைக்கிறது கற்றுக் கொடுங்க. ஆச்சுங்களா? பொம்பளை அண்ணாக்கா எப்படி இருக்கணும்? கையெடுத்து கும்பிடணும். கையிலையும் அப்படி இருக்கணும். நைட்டி அதை கண்டுபிடிச்சி போட்டது எப்போ நம்ம எதனா காரியம் வீடியோ செஞ்சால் ஒத்த துணி. நல்ல காரியம் பண்ணும்போது இந்த துண்டு இருக்கணும். இது போட பாட்டு சீக்கிரமா இருப்பா. சோண்டு வை. சோண்டு வருது இல்லையா? ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.